முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் 22 மதுரையில். இடம் அம்மா திடல் பாண்டிக்கோவில் அருகில். முருகன் அருள் பெற அழைக்கின்றார்கள். பாஜக சிந்தனையாளர் பிரிவு தமிழ்நாடு. வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். ஆதி நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவிபாரதி. இரண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இந்த காணொலியில் பேச போகிறோம். ஒன்று, பிரதமர் மோடி, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இவர்களுடைய தொலைபேசி பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு என்ன நடந்துச்சு, எதற்காக இதுவரை தான் இந்தியா பாகிஸ்தான் போரையே தடுத்து நிறுத்தினதாக கூறிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் முதல் முறையாக இரு நாட்டு தலைவர்களும் தான் பேசி இந்த போருக்கு முடிவை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா, பாகிஸ்தானுடைய மிலிட்ரி ஜெனரல் அசீம் முனீருடைய அமெரிக்கா பயணம். எதற்காக அமெரிக்கா திடீர்னு பாகிஸ்தான் கூட இந்த அளவுக்கு நெருக்கம் காட்டுறாங்க, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன, இதற்கும் இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவில் விரிசல் ஏற்படுமா என்பதை பற்றிலாம் தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம். முதலாவது, G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி அவர்கள் கனடாவிற்கு சென்றிருந்தாங்க. இந்த உச்சி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் கலந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில் இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக அந்த பயணத்திலிருந்து பாதியிலேயே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் திரும்பிட்டாங்க. இதனால் இவர்கள் இருவருக்குமான அந்த சந்திப்பு நிகழலை. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு பேசியிருந்தாரு. இதுல என்ன கூறியிருந்தாங்க அப்படின்னா, கனடா சுற்றுப்பயணத்தின் முடித்துக்கொண்டு G7 உச்சி மாநாட்டை முடித்துக்கொண்டு வாஷிங்டனுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விடுத்ததாகவும், ஆனால் ஏற்கனவே திட்டமிட்ட பயணங்கள் இருப்பதாக அடுத்த முறை வரதாக மோடி அவர்கள் கூறியிருந்தார். அதே போல் ட்ரம்ப்பையும் இந்தியாவிற்கு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. இந்த வருட இறுதியில் ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவிற்கு வருவதாக கூறியிருக்கிறதாக கூறப்படுது. இதன் பிறகுதான் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி ஆலோசிச்சிருக்காங்க. அமெரிக்காவினுடைய மத்தியஸ்தம். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போரின் பொழுது தான் மத்தியஸ்தம் பண்ணி இந்த போரை நிறுத்துறதா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பல இடங்களில் தம்பட்டம் அடித்து கொண்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட இதுவரை 13 இடங்களில் அவர் இந்த போரை தான் நிறுத்தினேன், வர்த்தகத்தை மையமாக வச்சு இந்த போரை நிறுத்தலைன்னா இரு நாடுகளுக்கு இடையான வர்த்தகத்தை நிறுத்தி கொள்வன்னு கூறினதுனால தான் இரண்டு நாடுகளுமே போரை நிறுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கூறிட்டு வந்தார். இதற்கு இந்தியாவில் பெரும் அளவில் விமர்சனங்கள் எழுந்த வண்ணம் இருந்துச்சு. அதற்கு காரணம், இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில் எப்பொழுதுமே மூன்றாவதாக ஒரு நாடு மத்தியஸ்தம் பண்ணுறதை விரும்ப மாட்டாங்க. தற்போது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறினதற்கு பிறகு எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்தாங்க. இந்தியா மூன்றாவது நபர் மத்தியஸ்தம்ங்கிற தன்னுடைய மரபை மீறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இதை பற்றி இந்த தொலைபேசியில் அவங்க உரையாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கூறப்படுது. இதற்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ட்ரம்ப் மோடி இவர்களுடைய தொலைபேசி உரையாடலுங்கிறது 35 நிமிடம் நீடிச்சிச்சு. இதில் பிரதமர் மோடி அவர்கள் என்ன கூறியிருந்தாங்க அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் போரின் பொழுது அமெரிக்கா எந்த விதமான மத்தியஸ்த பேச்சுவார்த்தைகளும் கொண்டு வரலை, அது மட்டும் இல்லாமல் வர்த்தகத்தை மையப்படுத்தி எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தப்படலை அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருந்தாங்க. இதுவரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் இடையான பிரச்சனையில் மூன்றாவது நபர் மத்தியஸ்தத்தை நாங்கள் அனுமதித்ததில்லை, இதற்கு மேலேயும் நாங்கள் அனுமதிக்க போகிறதில்லை. இதற்கு பின்பும் இது போன்ற ஒரு செயல்களில் அமெரிக்கா ஈடுபட்டதுன்னா அதற்கு தக்க பதிலடி தருவோம் அப்படின்னு சொல்லி கூறியிருந்ததாகவும், இதன் பிறகு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவினுடைய நடவடிக்கைக்கு அமெரிக்கா துணை நிற்கும் அப்படின்னு கூறியிருந்ததாகவும் கூறப்படுது. இந்த உரையாடலுக்கு பிறகுதான் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் முதல் முறையாக இரண்டு நாட்டு தலைவர்களும் பேசிதான் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, 5 நாள் பயணமாக பாகிஸ்தானுடைய மிலிட்ரி ஜெனரல் அசீம் முனீர் வெள்ளை மாளிகைக்கு சென்றிருக்கிறார். அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விருந்தோம்பலையும் பங்கு கொண்டிருக்கிறார். இதற்கு முன்பும் சில காலங்களாகவே அமெரிக்கா பாகிஸ்தான் அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த முறை மிலிட்ரி ஜெனரலை வெள்ளை மாளிகைக்கு அழைத்து விருந்து உபசரிப்பு கொடுக்கும் அளவிற்கு இரு நாடுகளும் இப்பொழுது நெருக்கம் காட்டிக்கிட்டு வராங்க. இந்த சந்திப்பில் பல விஷயங்கள் பேசப்படலாம் அப்படின்னு சொல்லி கூறியிருந்தாங்க. அதில் முக்கியமான 2 விஷயங்கள், இஸ்ரேல் ஈரான் இடையான போர். இந்த போரில் அமெரிக்கா வெளிப்படையாகவே தங்களுடைய ஆதரவை இஸ்ரேலுக்கு தெரிவித்தாங்க. இன்னொரு பக்கம்
பாகிஸ்தான் தங்களுடைய ஆதரவை ஈரானுக்கு வந்து தெரிவித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய நாடு, அதாவது தன்னுடைய எல்லையை டைரெக்டாகவே ஈரான் கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. 2 நாடுகளும் இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கக்கூடிய நாடுகள். இஸ்ரேல் ஈரானை தாக்கும் பட்சத்தில் பாகிஸ்தான் தன்னுடைய அணு ஆயுதத்தை கூட பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த சமயத்தில் அசீம் முனீர் இவர்களுடைய சந்திப்பு மிகவும் முக்கியமானதாக கருதப்பட்டுச்சு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த சில தினங்களுக்கு முன்பு காஷ்மீர் பிரச்சனையை தீர்வு காண்றதுக்கு தான் உதவ தயாராக இருக்கிறதா ட்ரம்ப் அவர்கள் கூறியிருந்தாங்க. அந்த கருத்தை பாகிஸ்தானும் வரவேற்றிருந்தாங்க. இந்த நிலையில் இவர்கள் இருவரும் சந்திக்கும் பொழுது காஷ்மீர் விவகாரத்தை பற்றி பேசப்படலாம் அப்படின்னு வந்து கூறப்பட்டிருந்துச்சு. செய்தியாளர்கள் சந்திப்பில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன கூறியிருந்தாங்க அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் போரின் பொழுது இந்த போரை நிறுத்தினதுக்காக அவர்களை நன்றி தெரிவிக்கும் விதமாக தான் இந்த விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு அப்படின்னு கூறப்படுது. சில காலங்களாகவே பாகிஸ்தானும் அமெரிக்காவும் நெருக்கத்தை வந்து கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. கடந்த முறை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றிருந்த பொழுது பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்ட அனைத்து இராணுவ உதவிகளையும் வந்து நிறுத்தி வச்சாங்க. அதற்கு காரணமாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு ஆதரவாக, ஆப்கானிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க, அதனால் பாகிஸ்தானுக்கு வழங்கக்கூடிய இராணுவ உதவிகளை வந்து நாங்கள் நிறுத்திக்கிறோம் அப்படின்னு சொன்ன அதே ட்ரம்ப் அவர்கள் தற்போது 2வது முறையாக அதிபராக பதவியேற்ற பிறகு பாகிஸ்தானுடைய தலைமை மிகவும் வலுவானதுன்னு பாராட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் கூட வர்த்தகத்தை மேற்கொள்ள ஆர்வம் காட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய மிலிட்ரி ஜெனரலை தன்னுடைய வெள்ளை மாளிகைக்கே அழைத்து விருந்து உபசரிப்பும் நடத்தியிருக்கிறாங்க. இதில் பாகிஸ்தான் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை முன்னெடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் எழுந்திருக்கு. ஏன்னா ஈரானும் பாகிஸ்தானும் நல்ல நட்புறவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அவர்களுக்கு ஆதரிப்பாங்களா? ஏன்னா இப்போ ஈரான் அமெரிக்கா மேலே கடும் கோபத்தில் இருக்காங்க. இந்த போருக்கு காரணமே அமெரிக்கா தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் பாகிஸ்தான் என்ன மாதிரியான ஒரு முடிவு எடுப்பாங்க? அமெரிக்காவுக்கு சாதகமாக இருப்பாங்களா, இல்லை ஈரானுக்கு சாதகமாக இருப்பாங்களா? இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தானும் சைனாவும் 2 வந்து ரொம்ப நெருங்கிய நட்புறவில் இருக்கக்கூடிய நாடுகள். பாகிஸ்தானுக்கு பல இக்கட்டான சூழ்நிலையில் சைனா தான் பாகிஸ்தானுக்கு வந்து உதவி பண்ணியிருக்கிறாங்க. நிறைய கடன்களையும் வந்து வழங்கியிருக்கிறாங்க. போர் ஆயுதங்களாகட்டும், பண உதவியாகட்டும் போன்ற நிறைய உதவிகள் பாகிஸ்தானுக்கு சைனா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கடந்த சில காலங்களாகவே சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையான ஒரு மோதல் போக்கை தான் கடைப்பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. 2 பேரும் மாறி மாறி டாரிஃப்லாம் விதிச்சுக்கிட்டாங்க. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய நட்பிற்காக பாகிஸ்தான் சைனாவை பகைச்சிப்பாங்களா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. அதனால தான் இந்த சந்திப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அமெரிக்கா பாகிஸ்தான் இடையான இந்த நட்புறவுனால இந்தியாவிற்கு ஏதாவது பாதகம் வந்து ஏற்படுமா? இந்தியா அமெரிக்கா இடையான உறவில் வந்து விரிசல் ஏற்படுமா என கடந்த கொஞ்ச நாட்களாகவே இந்தியாவிற்கு எதிரான ஒரு போக்கை தான் ட்ரம்ப் அவர்கள் வந்து கடைபிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அதில் ஒரு செயலாக தான் பார்க்கப்படுது அசீம் முனீர் அவர்களுடைய வெள்ளை மாளிகை பயணம்ங்கிறது. அமெரிக்கா பாகிஸ்தான் இடையான இந்த நட்பு இந்தியா அமெரிக்கா இடையான உறவில் வந்து விரிசலை ஏற்படுத்துமா? பாகிஸ்தான் சைனாவை புறம் தள்ளி அமெரிக்கா கூட வந்து கைகோர்ப்பாங்களா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.